கச்சத்தீவில் புதிய ஆலயம் கட்டுவதற்கான அடிப்படை பணிகளை மேற்கொண்டிருக்கிறது இலங்கை அரசு. ஆலயம் கட்டுவதாக கூறி இலங்கை கடற்படையினர் அங்கேயே முகாமிட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவில் இந்தியாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பது சர்ச்சையான கேள்வியாகவே இன்றும் நீடிக்கிறது. ஆனால் அது இலங்கைக்குத்தான் சொந்தம் என்று கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்திருக்கிறது அந்நாட்டு கடற்படை. மனிதர்கள் யாரும் வசிக்காமல் இருந்த கச்சத்தீவில் தற்போது 150க்கும் மேற்பட்ட இலங்கை கடற்படையினர் நிரந்தரமாக தங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று நேற்றல்ல, சுமார் 13 மாதங்களாக இலங்கை கடற்படையினர் அங்கு தங்கி தளம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நான்கு விரைவு படகுகள், 6 பலூன் படகுகள், 11க்கும் மேற்பட்ட நீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டர்கள் உள்ளிட்டவைகளும் கச்சத்தீவில் முகாமிட்டுள்ள இலங்கை கடற்படையினரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை தவிர 4 ரேடார் கருவிகளும் இங்கு பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெறுவதாக நம்பப்படுகிறது. 6 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் தூரம் வரை இலங்கை கடற்படையினர் தளம் அமைத்துள்ளனர். அந்த பகுதியில் எதுபோன்ற கட்டுமான பணி நடைபெறும் என்பது குறித்த தகவல் இல்லை. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து ஆனந்தன்.